தஞ்சை கலெக்டர் அலுவலகத்தில் பொதுமக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கலெக்டர் பிரியங்கா பங்கஜத்திடம் தஞ்சை மாநகர் மாவட்ட அமமுக செயலாளர் ராஜேஸ்வரன் தலைமையில் மாநில துணை பொதுச் செயலாளர் ரெங்கசாமி மனு அளித்தார். அந்த மனுவில் கூறியிருப்பதாவது: தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு மாமன்னன் ராஜராஜன் பெயரை சூட்ட வேண்டும். தமிழ் பல்கலைக்கழக வளாகத்தில் மாமன்னன் ராஜராஜ சோழனுக்கு 100 அடி உயரத்தில் சிலை நிறுவ வேண்டும். தஞ்சை காந்திஜி சாலையில் இரட்டை மஸ்தான் தர்கா அருகில் உள்ள மாநகராட்சி வாகன நிறுத்தும் இடத்திலிருந்து பெரிய கோவிலுக்கு நடைபாதை அமைத்தால் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கலாம் என்று கூறப்பட்டிருந்தது. காவிரி டெல்டா விவசாய சங்க மாநில ஒருங்கிணைப்பாளர் ரவிச்சந்திரன் கொடுத்துள்ள மனுவில் வல்லம் பகுதியில் மலையை வெட்டி கிராவல் மண் எடுப்பதை உடனடியாக நிறுத்த வேண்டும். மலையில் அமைக்கப்பட்ட உயர் அழுத்த மின் கோபுரங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். இதனால் அருகில் உள்ள பள்ளிகள், அடுக்குமாடி குடியிருப்புகள் சேதமடைய வாய்ப்புள்ளது. எனவே மலையை உடைத்து கிராவல் மண் விற்பனை செய்வதை தடுத்து நிறுத்த வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. கும்பகோணம் அருகே கள்ளப்புலியூர் கிராமத்தை சேர்ந்த விவசாயிகள் கொடுத்துள்ள மனுவில் அறக்கட்டளைக்கு சொந்தமான விவசாய நிலங்களில் சுமார் 150 நபர்களுக்கு மேலாக குத்தகைதாரர்கள் விவசாயம் செய்துள்ளனர். இந்த விவசாய நிலங்களை நம்பி 200 குடும்பங்கள் உள்ளன. தற்போது எந்த முன்னறிவிப்பும் இன்றி எங்களது விவசாய நிலத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் கட்ட வேண்டும் என கூறி ஆய்வு செய்து வருகின்றனர். கலைஞர் பல்கலைக்கழகம் கும்பகோணத்தில் அமைவதை வரவேற்கிறோம். ஆனால் எங்களது விவசாய நிலத்தை தவிர்த்து வேறொரு இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது.